ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அதை நம்புகிற, தேவனை நம்புகிற அனைவருக்கும், தேவனை சார்ந்து கொள்கிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அநேகர் ஆண்டவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதில்லை, நாம் அதில் சந்தேகப்படுகிறோம். எப்படி சீஷர்கள் இயேசுவை சந்தேகப்பட்டார்களோ, இயேசுவின் உயிர்த்தெழுதல் மேல் சந்தேகப்பட்டார்களோ, அதே போல தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் சந்தேகப்படுகிறோம். சிலர் ஆண்டவருடைய வார்த்தை உத்தமமானது என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் செய்கிற பாவத்திற்கு ஒத்ததாக அது இல்லாத இருப்பதினால் அது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் எந்த மனிதன் ஒருவன் அதை விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அவன் வாழ்க்கையில் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம் ஒரு சமயம், இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. அவனுடைய அண்ணனுடைய மகனை சிறையாக கொண்டு போய் விட்டார்கள். சோதோம் கொமோரா ஆத்மா செயிர் என்கிற அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஆட்களை எல்லாம் வேறொரு ராஜாக்கள் வந்து அந்த நபர்களை சிறையாக கொண்டு போய்விட்டார். இப்படி கொண்டு போகப்பட்ட தன்னுடைய குமாரன், அதாவது தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் அவன், இதை கேள்விப்படுகிற ஆபிரகாம் அவனை காப்பாற்றும்படி தன் வேலைக்காரர்களோடு சென்று அந்த மனிதனை அந்த முழு கூட்டத்தையும், சிறைவிட்டு போன சோதோம் குமராவின் ஜனங்களை எல்லாவற்றையும் இவன் மீட்டு கொண்டு வருகிறான். அவன் மீட்டு கொண்டு வந்த பின்பு கர்த்தர் இவனோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஆண்டவர் மறு உத்தரவு, ஆபிரகாமோடு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன். அவன் அவரை விசுவாசித்தான், அவரை நம்பினான், அவரை நேசித்தான். ஆம் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், நம்புங்கள், அதன் மேல் பட்டுதலாயிருங்கள். அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இன்றைக்கு உடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை தங்களுக்கு புயபலமாய் கொள்ளுகிற அருமையான உடைய பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாய் இருப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி அந்த குடும்பங்கள் முழுவதையும் காத்து கொள்ளுவீராக. தீமை அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. பரிசுத்தமுள்ள தேவனுடைய அனுக்கிரக கிருபை இறங்கி வந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆசீர்வதிப்பீராக. தேவ தயவு இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய தயவு, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வெளிப்பட்டு உங்கள் நாமத்தை உயர்த்திவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.